உங்களுடைய குழந்தைகளை ஒழுக்கமுடன் வாழ என்ன செய்ய வேண்டும்? நம்ம குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லித்தர வேண்டும். அந்த அறிவுரைகள் எப்படி உருவாகுது, எந்த மாதிரி ஒரு பாதையில் நம்ம கொண்டுக்கிட்டு வந்தால் அந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்றைக்கி நாட்டில் கல்வி முன்னோடியாக நம்ம நாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. என்ன கல்வி? தொழிற்கல்வி, அறிவு கல்வி, சாஸ்திர கல்வி, ஞானக்கல்வி, இப்படியெல்லாம் சொல்லி பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்க படிக்கிறது தொழில் கல்வியை மட்டும் படிச்சுக்கிட்டு வருதுங்க. அந்த ஞானக்கல்வியோ சாஸ்திர கல்வி, ஒழுக்க கல்விங்கிறதே இல்லை. ஏன்னா அறிவில் படிப்பில் மேன்மையாக போகிற நாட்டில் பிள்ளைங்க இன்றைக்கி ஒழுக்கம் இல்லாத நம்ம பிள்ளைங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வாழ்க்கையில் இறை வழிபாட்டை பற்றி ஒரு ஆன்மீக முறையில் இறை வழிபாடு தான் ஒழுக்கத்துக்கு மூலாதாரமே. இறை வழிபாட்டில் தான் வாழ்க்கையினுடைய தன்மைகள், வாழ்க்கையினுடைய விரிவாக்கம், வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இறை வழிபாட்டில் உண்டு. ஏன்னா எவ்வளவு தான் சொத்து சேர்த்தாலும் இங்கே நம்ம மனசு பிச்சிக்கும். ஏன்னா கடங்காரம் வந்துடுவான், அவனுக்கு கட்டணும், பிள்ளைங்க சோத்துக்கு சாத்துக்கு பை துணிமணின்ட்டு போவோம். ஆனால் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போகும்போது எல்லாம் வச்சுட்டு தூய உள்ளத்தோட இறைவனை நாடி போகும்போது அப்போ தான் நிம்மதியாக ஒரு 5 நிமிஷம் அந்த இறைவனை தொட்டுவிட்டு வந்தால், இறைவன் எந்த இடத்துல போனாலும் செல்லு அது இது வீடு வாசல் பொழப்புன்னு போகும்போது அந்த மன அமைதி ஒரு 5 நிமிஷம் அந்த கோயிலுக்கு போனால் தான். அந்த கோயிலுங்கிறது மன அமைதியை உருவாக்கக்கூடிய இடங்கிறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கு அன்றாடம் பக்தி மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும். ஒரு இறை வழிபாடுனா இப்படி தான். இந்த இறை வழிபாட்டின் மூலம்தான் ஒழுக்கங்கள் வளரும். ஒழுக்கம்னா பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தில் இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் பார்த்தா செல்ஃபோன் 1, மோட்டார் பைக்கு 2, 3வது இந்த போதைப் பொருளில் கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் அடிமையாகிடுச்சிங்க. வருங்கால சந்ததி இந்த பிள்ளைங்கள்லாம் எந்த சூழ்நிலையில் இதெல்லாம் கொண்டுகிட்டு வரதுன்னு தெரில. விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை கொண்டா இந்தியாவின் தூண்களாக்கி காட்டுகிறேன் என்று சொன்னார். எப்போது அப்போ நமக்கு தெரில, அது பழங்காலத்தில். ஆனால் அன்றைய இளைஞர்கள் அப்படி இருந்தாங்க. எப்படி இருந்தாங்கன்னா, உழைப்பே கடமைன்னு இருந்தாங்க, சத்தியமே வாழ்க்கைன்னு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் சத்தியம் இல்லை. பிள்ளைங்கிட்ட ஒரு நல்ல பழக்கங்களை சொன்னால் சே போ அப்படிங்கிறங்க. இது காரணம் யார்? தாய் தந்தை தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. நாங்கள் தாய்கிட்ட தான் முதல் பங்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது தாய் தான் வீட்டில் பக்தியாக இருக்கணும். அந்த பக்தி அறநெறியெல்லாம் மனைவிகள் தான் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா பிள்ளைங்க தாயை தான் நாடி போவாங்க. தாய் உதரத்தில் தான் அதுக்கு பிறந்ததுங்க. அந்தனுடைய பாசம் தான் அதிகமாக இருக்கும். அப்போது தாய் கணக்கில் தான் அதை ஒப்படைச்சாங்க. மிலிட்ரியில் கூட தகப்பன் இருந்துட்டால் அனுப்ப மாட்டாங்களாம், தாய் இருந்தால் மட்டும் லீவு கொடுத்து அனுப்புவாங்களாம். இது நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு எல்லா தாய்மார்களுக்கும் நான் என்ன கேட்குறேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல சமாச்சாரமாக எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைகளே தான். கருவில் இருந்து வெளியே வரும்போது அது தெய்வத்துக்கு சமம். அது பேர் பிண்டம். மண்ணை எப்படி நான் நாம்பி வச்சா நிற்கும், அதை நீங்கள் நாம்பி வச்சாலும் அந்த மண் உங்கள் லெவலுக்கு நிற்கும். அதுபோல் குழந்தை என்பது அப்படி தான். யார் எதை புகுத்தி மனசுக்குள்ளே வாழ வைக்கிறோமோ அதன் செயல்பாட்டில் தான் அந்த குழந்தைங்க வாழும். இதில் நாம் அக்கறை காட்டாத போயிட்டோம்னா எத்தனை கோடி பணம் இருந்தாலும், எவ்வளவு தான் பெரிய பேரை சம்பாதிச்சு முன்னோர்கள் வச்சுருந்தாலும் அது நிலையில்லாமல் போகும். எது? ஒழுக்கம் இல்லைன்னா. அந்த ஒழுக்கம் எப்படி வரணும்னா ஆடம்பரம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆடம்பரங்கிறது தேவை தான். அதாவது அளவோட ஆடம்பரம், அளவோடு வச்சுக்கணும். இதெல்லாம் ஓட்டங்கள். உலக வாழ்க்கையில் அமைதி, ஒழுக்கம், அறிவு இதெல்லாம் சொல்லி பிள்ளைங்களை வளர்த்துறதுக்கான ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட்டால் தான் வருங்கால இந்த நாட்டில் வளரக்கூடிய பிள்ளைங்களும் இந்த நாடும் நலம் பெறும், நம் நாட்டு பிள்ளைகளும் வளம் பெறும். எல்லாரும் நம்மளோட, அதாவது உங்களுடைய பிள்ளைகளை காலையில் எழுந்திருச்சு இறை வழிபாடு செய்ய சொல்லுங்கள். இறை வழிபாடு செய்ய சொல்லுங்கள். நல்ல ஒழுக்க பழக்கத்தை சொல்லி கொடுங்க. இந்த செல்ஃபோனு வச்சுக்கிட்டு விளையாடுற நேரங்காலத்தை கொஞ்சம் குறைச்சிடுங்க. பிள்ளைங்கிட்ட கொடுக்காதீங்க. இந்த வண்டி வாகனம் பைக்கு ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்காங்க. அதெல்லாம் அனுமதிக்காதீங்க. கொஞ்சம் குறைச்சி பிள்ளைங்களை ஒழுக்க பழக்கத்துக்கு கொண்டு வரணும்னா பக்தி மார்க்கத்தை செலுத்தி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. இதனால் அந்த பிள்ளைங்களுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரும்.